இந்த வீடியோல இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸ் 1 பார்க்க போறோம். மொத்தமா 40 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த வினாக்கள் அனைத்துமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சில கடந்த 14 வருஷத்துல எடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி யூனிட் 4 அதாவது இந்தியன் பாலிட்டிக்கு வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்கோம். சிலபஸ் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள், இதுல இருந்து மட்டுமே 165 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா 2012ல இருந்து 2025 வரைக்கும் 165 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின் வரையும் கேட்டிருக்காங்க. இது எப்படி 165 சுருக்கி இருக்கோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இதே கொஸ்டினை ரிப்பீட்டடா 2ல இருந்து 3 டைம் கேட்டிருப்பாங்க. இந்த ரிப்பீட்டடா வர கொஸ்டின்லாம் நீக்கிட்டு 1 டைம் மட்டும் உங்களுக்கு எடுத்திருக்கோம். இந்த டாபிக்ல மட்டுமே 165 கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரியே மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல 58 வினாக்கள் இருக்கு. குடியுரிமையில 33 வினாக்கள் இருக்கு. அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதுல இருந்து மட்டுமே 180 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்ப வரிசையா பாருங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதி மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டாபிக்கா பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இது ஒரு டாபிக், குடியுரிமை வந்து ஒரு டாபிக், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், இது ஒரு டாபிக். மொத்தமா 4 டாபிக்கா இதை பிரிச்சிருக்கேன். இந்த 4 டாபிக் மட்டுமே நீங்க 10 நாள்லயே படிச்சு முடிச்சிடலாம். இந்த 4 டாபிக்குமே சேர்த்து எத்தனை வினாக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 436 வினாக்கள் இருக்கு. டெய்லியுமே நம்ம இனிமே 40 வினாக்கள் பார்க்க போறோம். அப்ப 10 நாள்லயே 400 வினாக்கள் நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. மீதி இருக்க 36 வினாக்கள் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதே மாதிரியே நம்ம பொது தமிழுக்கும் கொடுத்திருக்கோம், மேக்ஸுக்கும் கொடுத்திருக்கோம். ஸோ தனித்தனியா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். பொது தமிழுக்கு தரமான ரிவிஷன் பொது தமிழ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரியே பொது அறிவுக்கு பாலிட்டி எல்லாமே அதிலே வரும். தரமான ரிவிஷன் பொது அறிவு அப்படின்னு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. மேக்ஸுக்கு வந்து தரமான ரிவிஷன் கணிதம் அப்படின்னு இருக்கும். ஸோ மூணுத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள், இந்த டாபிக்ல இருந்து 40 வினாக்கள் பார்க்க போறோம். அதான் பாலிட்டி கிளாஸ் 1 பார்க்க போறோம். அடுத்த 3 நாள்ல இந்த டாபிக் 1 ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். அதே மாதிரியே இன்னும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். யூடியூப் சேனலை உங்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியலனா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி இதுல வர வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயே அப்டேட் பண்ணுவோம். இந்த 40 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு உங்க நேம் போட்டு உங்களோட மார்க்கையுமே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர். அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்னா எம்.என். ராய். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் H.J. லாஸ்கி. பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியது யாருன்னா H.J. லாஸ்கி. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள். எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. அதாவது இறுதி அமர்வுல வந்து 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டு இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 26 நவம்பர் 1949. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 26 நவம்பர் 1949. இதே இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 ஜனவரி 1950. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. இந்த நவம்பர் 26 தான் அரசமைப்பு தினமா நம்ம கொண்டாடுகிறோம். அதே மாதிரி ஜனவரி 26 குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர இந்திய தன்மை ஒரு இறையாண்மை உள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது எவை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எதுனா சத்தியமேவ ஜெயதே,
இந்த சத்தியமேவ ஜெயதே வந்து எந்த எழுத்துருவத்தில் பொறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவனாகிரி. அதே மாதிரியே இந்த வாக்கியம் வந்து எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டக உபநிடதம். நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதராக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். ஒன்று வந்து சரிதான். சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தான். ஒன்று சரியானது. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். ரெண்டாவது வந்து தவறு. ஒரு சமயம் சார்ந்த குழு வந்து மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஆதிக்கம் செலுத்தாது. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். இது சரியானது. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். 4 சரியானதா. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 இது மட்டும் தான் சரியானது. ரெண்டாவது வந்து தவறானது. 1, 3 மற்றும் 4 சரி. இந்திய அரசியலமைப்பு முதல் அல்லது முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர். இது முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். இவர் வந்து எந்த நாட்டு அறிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்க நாட்டு அறிஞர். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது? 15 ஆகஸ்ட் 1947. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவரை வந்து அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் சிற்பி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பவர்கள். கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா, கிருஷ்ணமாச்சாரி. 4 பேர்த்துல யார் வந்து வரைவு குழுவில் இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா தான் இடம்பெறவில்லை. இவர் வந்து இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948 இருந்து 1951. மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் 42வது திருத்தம். இது யாருடைய பரிந்துரையின்படி வந்து இது சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி தான் இது சேர்க்கப்பட்டிருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மதச்சார்பற்ற என்ற சொல் வந்து முகவுரையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு வந்து வெளியிடப்பட்டதுன்னா 1948. இந்த நூல் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூவோட நூல். இது மாண்டெஸ்கியூ. இந்த நூல் வந்து அதிகார பகிர்வு கோட்பாட்டை வந்து தெளிவா விளக்கும். சமய சார்பின்மை என்னும் சொல் எம்மொழியிலிருந்து வந்தது? சமய சார்பின்மை என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் முன்னாடி கொஸ்டின் வந்து ஏற்படுத்தப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல வந்து நடைமுறைக்கு வந்த நாள் எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26 ஜனவரி 1950. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? சமய சார்பின்மை. எந்த கருத்தியல் வந்து இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமய சார்பின்மை. கீழ் வருவனவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கிடையாது? சட்டத்தின் ஆட்சி எது வந்து கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படும் நீதி, சமத்துவம். இதுல எது வந்து சட்டத்தின் ஆட்சி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சட்டத்தின் ஆட்சி பற்றி சொன்னது யாருன்னா ஏவி டைசி. இது ரொம்ப முக்கியமானது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, சட்டத்தின் ஆட்சி எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீதி சமத்துவம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சியை பற்றி ஏவி டைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னிச்சையான அதிகாரமின்மை இதெல்லாம் தான் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நீதி சமத்துவம் அப்படின்றது என்னன்னா ஒரு தனித்துவமான அடிப்படை கொள்கை, அதனால இதில் வந்து சேராது. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972. ஃபர்ஸ்ட் வந்து மேகாலயா 1970 அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ள ஒரு சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் 1972 வந்து மேகாலயா வந்து ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடு. மொத்தமா எத்தனை வாக்கியம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. மொத்தமா வந்து 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு ஆகும். ஒன்று சரியானது. முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் எதுனா அமெரிக்க அரசியலமைப்பு, ஒன்று சரியானது. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் என்.ஏ. பல்கிவாலா. இதில் ரெண்டாவது வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா எம். ஹிதேதுல்லா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பல்கிவாலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்கிவாலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது தான் பல்கிவாலா. முகவுரை வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா என்.ஏ. பல்கிவாலா. இதில் வந்து அப்படியே தப்பா கொடுத்துருக்காங்க, 2 வந்து தவறானது. மூணாவது, நீதிபதி எம். ஹிதேதுல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என அழைத்தவர் ஆவார். இதில் 3 தவறானது. இப்பதான் நம்ம சொன்னோம், முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாரு, என்.ஏ. பல்கிவாலா. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹிதேதுல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2, 3மே தவறானதா. குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும். 4 வந்து சரியானது. சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க, 1, 4 தான் சரியானது. 2, 3 தவறானது. 1 மற்றும் 4 இது 2 தான் சரியானது. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது எப்பயிலேருந்து எப்போ வரையும்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 இருந்து 1949 நவம்பர் 26 வரைக்கும். இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். பின்வருவனவற்றுள் எது டாக்டர் B.R. அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? எதுனா அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை, அதாவது சட்டப்பிரிவு 32 தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 2 வாக்கியத்தில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். இது சரியானதா? அரசியலமைப்பு சட்டம் வந்து சட்டமன்றங்களால் உருவாக்கப்படாது, அதுக்கு மாறாக வந்து அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் தான். 1 சரியானது. 2வது, வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து முகிழ்த்தெழுகிறது. 2வது வாக்கியமே சரியானது. என்னதுன்னா வரன்முறைப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கான எல்லையும் அடிப்படையும் வந்து அரசியலமைப்பிலேயே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வாக்கியமுமே சரியானது. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது தான். இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். மொத்தமா 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கல, எந்த வாக்கியம் வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். முதல் வாக்கியமே தவறானது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், முகவுரையை வந்து அரசியல் சாசனத்தின்
அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா என்.ஏ. பல்கிவாலா. என்.ஏ. பல்கிவாலா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்னே தவறானதா. ரெண்டாவது, இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இதில் ரெண்டாவதும் தவறானதா. முகவரை அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்தாது. மூணாவது, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. சரியானது. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. தன்மையை வெளிப்படுத்தும், கொள்கைகளை வெளிப்படுத்தும். இதில் 3, 4 தான் சரியானது. 1, 2 தவறானது. இல்லை கேட்டிருக்கிறது என்ன, எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 இது ரெண்டும் தான் தவறானது. இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரியே அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா K.M. முன்ஷி. முகவரே அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா K.M. முன்ஷி. இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சரியானது. ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது, அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏவே சரியானதுதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதன் உறுப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது எதனுடையதுன்னா சட்டத்தின் ஆட்சி உடையது. அடுத்தது பொறுத்துக. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1949 தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 13 மே 1952. குடியரசு தினம் 26 ஜனவரி 1950. இது அப்படியே எல்லாமே நேருக்கு நேராகவே இருக்கு. ஆப்ஷன் ஏ. இந்த 4மே ரொம்ப முக்கியமானது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 9 டிசம்பர் 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 13 மே 1952. குடியரசு தினம் 26 ஜனவரி 1950. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது எந்த வழக்கின்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. இது எந்த வழக்கின்படி தீர்ப்பு அளிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா மினர்வா மில்ஸ் இது இந்திய அரசு இந்த வழக்கில் தான் தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரோட தலைமையில தான் 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? ஜனநாயகம், மதச்சார்பின்மை, இறையாண்மை, பொதுநல கோட்பாடு. இதில் எது ஒரு மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை. அரசியல் அறிவியல் படி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் உருவாவதற்கு என்னென்ன பண்புகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் தொகை ஃபஸ்ட்டு தேவை. ரெண்டாவது நிலப்பரப்பு இருக்கணும். இருந்திருக்கணும். மூணாவது ஒரு அரசாங்கம் இருக்கணும். நாலாவது இறையாண்மை இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ் என்பது காலனியத்துக்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் ஆகும். எது காலனியத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனநாயகம் என்பது காலனியத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது எர்னஸ்ட் பார்க்கர். இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்
தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9. இந்த கூட்டத்தின் போது இவருடைய பெயர் வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜேபி கிருபாலினி. இது ரொம்ப முக்கியமானது. தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதுக்கப்புறமேட்டு நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க ரெண்டு பேரும் துணைத் தலைவராக இருந்திருப்பாங்க. அரசியல் அமைப்பு முகப்புரை என்பது அரசியல் அமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர். அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு? KM முன்ஷி. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்னன்னா இந்தியா மற்றும் பாரதம். இது ரெண்டும் தான். கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 இதுல வந்து எது சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் அங்கம் அல்ல. இதுல ஒன்று வந்து தவறானது. 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகவுரை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கம் தான். அதனால ஒன்று வந்து தவறானது. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இல்ல ரெண்டாவதும் தவறானதா. முகவுரை வந்து சட்டமன்றங்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் மூலமும் கிடையாது, அதே மாதிரியே அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் கருவியும் கிடையாது. அதனால ரெண்டுமே தவறானதுதான். மூணாவது, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இல்ல 3 மட்டும்தான் சரியானது. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி தான். இதுல 3 மட்டும்தான் சரியானது. இதுல கேட்டிருக்கிறது சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது 3 மட்டும்தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. இந்த 42வது திருத்த சட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு அழைப்பாங்க. குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அரசு அனைத்து மதங்களை காக்கிறது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. எது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தையின் அர்த்தம் வந்து அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது, சரிதான். எந்த அரசும் எந்த மதத்தையுமே தனியாக உயர்த்தக்கூடாது, ரெண்டாவது சரிதான். சமய சார்பற்ற என்ற சொல் வந்து அரசியலமைப்பின் அடிப்படை தான், 3 சரியானது. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4 தான் தவறானது. அரசு வந்து அனைத்து மதங்களையும் காக்கிறது தான் வரணும். இல்ல 1ஆவதா பார்த்திருப்போம். இல்ல புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து தவறானது. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியானது, 4 மட்டும் தவறானது. சி தான் சரியானது. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எங்கு சொல்லப்பட்டதுன்னா ரோம் நாட்டில் தான். ரோம் நாட்டில் தான் குடியரசு என்ற வார்த்தை வந்து முதலில் பயன்படுத்தப்பட்டது. முகவுரையின் சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம்
சமதர்ம, மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்கள் வந்து முகவுரையில வந்து சேர்த்திருப்பாங்க. பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல முதல் 40 கொஸ்டின் வந்து இந்த வீடியோல பார்த்திருப்போம். இந்த 40 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் சில பேர்கிட்ட பொது அறிவுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லாம இருக்கீங்க. நம்ம கிட்ட சிலபஸ் வைஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமே 120 லெசன் படிச்சா போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிட்டயே இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி GS ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம்.